இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசீர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி இந்த பலகீனத்தில் 13 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தவறு செய்யும்போது அவனுடைய உடம்புல அப்போ தான் இந்திரிய உற்பத்தி ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும். இந்திரிய உற்பத்திங்கிறது அபரிதமான உற்பத்தி ஆகிட்டு வர நேரத்தில் 20-25 வயசுக்குள்ளே வர இந்திரிய உற்பத்தி விந்தனுடைய உற்பத்தி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அவனுக்கு 35 வயசானாலும் 45 வயசானாலும் 65 வயசானாலும் 75 வயசானாலும் அவனுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விந்தை என்ன பண்ணுறானுங்க அவனுங்க சின்ன வயசுலேயே நண்பர்கள் சேர்க்கையால் இந்த பையன் சொன்னான் அந்த பையன் சொன்னான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு காரண காரியங்களால் அதாவது காக்கா போய் உட்காரும்போது பனம்பழம் கீழே விழுந்துருச்சான். அப்போ காக்கா உட்காரும்போது பனம்பழம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதனுடைய வெயிட்டுக்காக விழுவல, அது உழுகிற நேரத்தில் காக்கா போய் உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி இவனுக்கு தவறு செய்கிறது இதுதான் காரண காரியங்கள் கிடையாது. ஏதோ ஒரு காரண காரியங்களால் தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டு வரும்போது அந்த பையன் 2 வருஷம் தவறு பண்ணுறான், 3 வருஷம் தவறு பண்ணுறான். தவறு பண்ணும்போது அவனுக்கு அந்த விவரங்கள் தெரியாமல் தப்பு பண்ணுறான். அதில் ஒரு சுகத்தை கண்மூடி கண் திறக்கிற நேரம் பண்ணுற சுகத்தில் தவறு பண்ணும்போது ஒரு சொட்டு இந்திரியம் வீணாகுதுன்னா அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குதுன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு முறைக்கு 240 சொட்டு சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி பாதிக்கப்பட்டு வரும்போது அங்கே அவயங்கள் பூரா படிப்படியாக பாதிக்கப்பட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது, விந்த செலவு பண்ணாத தவறு செஞ்சு சக்தியை வீண் பண்ணாதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி படித்த பசங்களாம் என்ன பண்ணிட்டானுங்க, அடடா உங்களுக்கு என்ன சார் சித்த வைத்தியத்தில் தெரியும், சித்த வைத்தியத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், சித்த வைத்தியத்தில் என்ன ஆதாரங்கள் இருக்குது, இதுவரையில் எந்த விதமான ஆதாரமும் நீங்கள் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் போய் கேட்டோம்னா அவங்க இந்த மாதிரி தவறு செய்கிறது தப்பா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு நாளைக்கு 2 முறை செய் 3 முறை செய் 5 முறை கூட செய் தவறு கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உன் உடம்புல அல்ல உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது, நீ எவ்வளோ சக்தியை வேணுமாலும் வீண் பண்ணி விரயம் பண்ணலாம், தவறே கிடையாது, இதனால் பாதிப்புங்கிறது கிடையாது. வாயின்னு இருந்தால் எச்சி இருக்கத்தானே செய்யும், வாயின்னு இருந்தால் எச்சி இருக்கத்தானே செய்யும், மேகம்னு இருந்தால் மழை பொழியத்தானே செய்யும். அந்த மாதிரி உன்னுடைய உடம்புல இந்திரிய உற்பத்தி அதிகமாகுதப்பா, நீ தவறு செய்ய நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அது பல டெஸ்ட் எடுத்து கூட அவங்க இதனால் எந்த பின் விளைவுகளும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த வைத்தியெல்லாம் ஏன் சார் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி பொய்ய பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உங்களுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது சித்த வைத்தியத்தில், எதை வச்சு நிரூபணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறோம். சித்த வைத்தியத்தில் ஆதாரங்கள் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னாக்கா 24 மணி நேரமும் இதனுடைய ஆதாரங்களை ஆணித்தரமாகவும் உனக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு சொல்லிக்கிட்டே வரலாம். அந்த நிகழ்ச்சி நான் வர ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொன்றிலையும் பின்னாடி வர நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ அந்த பையன் கேட்கும்போது உனக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் தவறு பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு உடம்பு தவறு செய்ய பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக சும்மா உடம்பு அழகு செஞ்சுற அளவுக்கு இருப்பான். 1 வருஷம் தவறு செஞ்சவனு கூட உடம்பு அற்புதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த 1 வருஷம் முடியட்டும் பாருங்கள். அந்த 1 வருஷம் முடியும் போது 2வது வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மகிட்ட ஆதாரத்தை கேட்குற பையன் நமக்கு கேட்பான், என்னடா ஆதாரம் இருக்குமா. அப்போ அவன் ஆதாரம் என்னடா இருக்குதுங்கும்போது ஐயோ எனக்கு ஆதாரமே சொல்ல தெரியலையப்பா, எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற கேள்விக்கு வாயை மூடிக்கணும். பதிலே சொல்லாத அளவுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுங்க கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் எல்லா விதமான ஆதாரங்களும் எடுக்கிறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, ரத்த பரிசோதனை பார்க்குறாங்க, அவங்களே தவறு இல்லை அப்படிங்கும்போது உங்களதில் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இதை பொய்யை சொல்லி ஏன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிமா. சரி நம்ம என்ன பண்ணிவிடுவோம், சரிடா கண்ணு விட்டுரு. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த பருவ வயசில் நாங்கள் எதை சொன்னாலும் எந்த மாதிரி விவரங்கள் சொன்னாலும் நீ ஏற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் ஆதாரங்களை உனக்கு சமயம் வரும்போது, ஏன்னா எதையுமே சமயம் வரும்போது சுட்டி காட்டினா தான் அதனுடைய விளக்கங்கள் புரியுமே ஒழிய இப்போ நம்ம சொல்லி காட்ட வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம். 1 வருஷம் தவறு செய்யணும், 2 வருஷம் போவான், 2 வருஷத்துலேருந்து 3ஆவது வருஷம் வரும்போது பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த தவறு செஞ்சுட்டு வரும்போது உச்சந்தலையிலேருந்து கால் அடிவாங்க உள்ள நாடி நமக்கு பூரா சீராக வலுவை இழக்க ஆரம்பிக்கின்றா, கை கால் அசரைக்கு ஏற்படும், ஞாபக சக்தி குறையும், தலை மயக்கம் வரும், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுக்காது, எதில் எடுத்தாலும் சந்தேகங்கள். சாதாரணமாக நீ வீட்டை பூட்டிட்டு போய் பூட்டணுமா என்னன்னு இழுத்து பார்ப்பேன். அந்தளவு ஞாபக சக்தி குறைச்சிட்டு வரும்போது கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வந்துடும்டாம்போம்.
கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வழி வரும்போது ஆண் உறுப்பினுடைய சக்தி வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு கொண்டுகிட்டு வந்து விட்டுரும் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லுவோம். அப்போ ஆதாரம் என்ன இருக்குது அப்படிமா நம்மளும் விட்டுட்டு பேசாமல் போய்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிகழ்ச்சியை சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அவன் வந்து இதை பொருட்படுத்த மாட்டான். 3 வருஷம் முடியும் போது ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உடம்புல வந்து சத்து குறையும் போது 3 வருஷம், ஏன்னா அதுக்கு மேலே அவனோட உடம்புல சக்தி கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அபரிதமான சக்தியை செலவு செய்யும்போது ஒவ்வொன்றா பாதிக்க ஆரம்பிக்கும். பாதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவான், நண்பர்கிட்ட போய் கேட்பான். அப்போ தான் அந்த நண்பன் என்ன பண்ணுவான், ஒரு 6 மாதம் தப்பு செஞ்சுருப்பான், அது 1 வருஷம் தப்பு செய்வான். ஆனால் அந்த பைத்தியக்கார சித்த வைத்தியம் இதே மாதிரி தான்ப்பா பொழுதுனிக்கும் கத்திக்கிட்டே கிடக்கிறான். எப்படி சொல்லுவான், அந்த பைத்தியக்கார சித்த வைத்தியம் எப்போ பார்த்தாலும் பொழுதுனிக்கும் இதே மாதிரி தான் கத்திக்கிட்டு கிடப்பான். அதெல்லாம் நீ பொருட்படுத்தாதா, நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம இல்லைடா எனக்கு இந்த மாதிரிலாம் பாதிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிமா. பயப்படாதடா, பாரு நானும் தெம்பு உற்சாகமாக ரொம்ப அழகு சிந்துற மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு பெண்ணு இல்லை, எத்தனை பெண்ணு வேணாலும் என்னால் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு தைரியமாக அவன்கிட்ட சொல்லுவான். 3 வருஷத்தை தாண்டி வரும்போது அவனுக்கு பயம் ஆகிப்படும். பயம் ஆகிப்படும்போது அங்கே அவங்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஆண் உறுப்பினுடைய பகுதி சிறுத்து சின்னதாகிட்டே வரும்போது மனோநிலை வந்து பாதிக்கக்கூடிய செய்தி வரும். மனோநிலை எப்படி பாதிக்குது அப்படின்னா, பழகின நண்பர்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுத்துவான், சொந்தக்காரங்க முன்னாடி போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும், மனசுக்குள்ளே வந்து பயம் அதிகரிச்சிடும். பயம் அதிகமாகும்போது ரோட்டில் எங்கேயாவது சண்டை நடந்தால் கூட ஐயோ நம்மளை தான் சண்டை போடுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். திடீர்னு மயக்கம் வருதுன்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும், நெஞ்சு வலிக்கிறதுனா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், செத்து போய்டுவோன்னா செத்து போய்டுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு மனசில் வந்து ஒரு பயம் உண்டாகும்போது அவன் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகணுன்னு வச்சுங்க, ஒரு சின்ன குழந்தை இருந்தால் கூட அந்த குழந்தைய பிடிச்சி கை பிடிச்சிட்டு போக முடியாது, தனிமையில் போக முடியாது. அந்த அளவுக்கு மனசில் பயம் அதிகமாகும்போது அப்போ தான் அந்த பையன் வந்து உணர ஆரம்பிப்பான். என்னடா இந்த சித்த வைத்தியர் வந்து பொழுதுனிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தவறு நடந்ததுன்னா இந்த மாதிரிலாம் தவறு நடந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பாதிக்கும் பிடிக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் ஆதாரம் என்ன இருக்குதுன்னு கேட்டோம். இன்றைக்கி அவர் சொன்ன நிகழ்ச்சி மாதிரியே நமக்கு பாதிக்குதே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பயப்பட ஆரம்பிக்கும்போது அவனோட இன்னொரு பையன் சேரும்போது ஆமாம்மா எனக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்கு, இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது தான் அப்போ தான் நினைக்கும் போது உடனே ஃபோன் பண்ணுவான். ஃபோன் எடுத்து பண்ணு, தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தாத்தாம்மா. என்னடா கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லு அப்படிங்கும்போது அழுக ஆரம்பிச்சிருவான். இல்லை தாத்தா வாழ்க்கையில் பயமாகி போச்சு, நீங்கள் சொன்ன நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்குதோ அப்போ சொன்ன நம்ம ஏப்பா ஆங்கில மருத்துவத்தில் சொன்னாங்க உனக்கு அல்லல்ல குறையாது அது பாட்டுக்கு உற்பத்தி ஆகுன்னு சொன்னாங்களேன்னாக்கா தாத்தா அவங்கள விட்டுரு தாத்தா, அவங்ககிட்ட போய் கேட்கலாம் இல்லை நீ அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் கேட்டால் இந்த அளவுக்கு சக்தியை நீ வீண் பண்ணுவேன்னு எனக்கு என்னப்பா தெரியும், 1 முறை 2 முறை தப்பு செய்வேன்னு நினச்சா நீ பாட்டுக்கு இத்தனை முறை 100 முறை 1000 முறை தப்பு செய்வேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னால் என்னமா தாத்தா பண்ண முடியலையேன்னு அழுக ஆரம்பிச்சிருவான். அழுக ஆரம்பித்தவனுக்கு நாம் ஏதோ ஒரு புத்திமதி சொல்லி சரி அழுகாதப்பா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லி நாங்கள் வர முகாம்கள்லையோ அல்லது சேலம் தலைமை ஆஃபீஸில் உன்னுடைய தகப்பனார் சொந்த தாய் தகப்பனார்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் தவறு செஞ்சு இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டுட்டுன்னு சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து வைத்தியத்தை பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.